வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சூப்ஸ்னாலே அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். சூப்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் சூப் மட்டன் நெஞ்செலும்பு சூப். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நெஞ்சு எலும்பு சூப்புக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா தூள் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தூள் அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு குத்துக்கல்லில் 5-6 பூண்டு பல்லு தோலோட நசுக்கி வச்சுருங்க. அதே குத்துக்கல்ல 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் லைட்டாக நசுக்கி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம சூப் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு இதில் 250 கிராம் நெஞ்செலும்பு கறி இதையும் சேர்த்து போட்டுருங்க. 1 நிமிஷம் வதக்கின பிறகு அதில் தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நீங்கள் ஸ்லோவாக ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த ஜூஸஸ் எல்லாம் நல்லா அதில் ரிலீஸ் ஆகும். நல்லா வெந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்தோம்னா இப்போ நெஞ்செலும்பு சூப் தயாராக இருக்குது. இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த நெஞ்செலும்பு சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப். சளி இரும்பலுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.